கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன். வணக்கம். வணக்கம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடத்துகின்ற தமிழகத்தை காப்போம் மக்களை மீட்போம் அந்த பேரணியில பல்வேறு இடங்கள்ல ஆம்புலன்ஸ் இடைமறிப்பதாகவும் அவங்களுடைய பிரச்சாரத்துக்கே தடை செய்வதாக ஆளுங்கட்சி செய்கிறான்ற மாதிரியான ஒரு கருத்தை கூட சொல்லியிருந்தாரு. இதனொட்டி இன்றைய தினம் திருச்சி மாவட்டத்தில் கூட ஒரு ஆம்புலன்ஸ் போகும்போது கடுமையாக தாக்கியிருக்காங்க. ஆம்புலன்ஸே வழிமறித்திருக்காங்க. மக்களை காக்கின்ற அந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களே இந்த அதிமுகவினர் இப்படி தாக்குவதை நம்ம எப்படி பார்க்கலாம்? சட்டம் ஒழுங்கை சீர்கெடுப்பதற்காக எதிர்கட்சி தலைவர் அதிமுகவின் எடப்பாடி பிரிவின் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஊரா சுற்றுப்பயணம் போறாரு. மக்களை மீட்போம் எங்கோ சொல்றாரு. உன் மகனை மீட்டுட்ட அதிமுகன்ற மிகப்பெரிய கட்சியை புரட்சி தலைவரும் புரட்சி தலைவியும் கட்டி காப்பாற்றிய இந்த இயக்கத்தை கோடான கோடி கொள்ளையடிச்சு மிதுன் பழனிசாமி, பண்ணையார் பழனிசாமி, மிதுன் பழனிசாமியை காப்பாற்றிட்ட. நீ இதுக்கு பேர் அப்படிதான் வச்சிருக்கிற. என் மகனை காப்போம், என் சம்பந்தி ராமலிங்கத்தை காப்பதற்காக அதிமுக எடப்பாடி என் தலைமையிலான பேரணின்னு சொல்லியிருக்கணும். நீ போறது தப்பு இல்லை. இப்போ மதுரையில் கூட விஜய் ஒரு மாநாட புறநகர் பகுதியில் பாரபத்தின்ற பகுதியில் விமான நிலையம் தாண்டி போட்டிருந்தார். அவர் கார் பார்க்கிங்க்கு ஒரு இடம் போட்டிருந்தார். அந்த இடம்லாம் காணவில்லை, கூட்டம் நிறைந்தது. அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. ஆனால் அவங்களுடைய ஏற்பாட்டில் என்ன கோளாறு அப்படின்னு கேட்டால், எப்பயும் இல்லாத அளவுக்கு வெயில் 5% கூட அன்றைக்கு மதுரையில் மாநாட்டு அன்னைக்கு. அந்த கூட்டத்தில் எப்படியும் மயக்கம் வரும். எப்படி 2 பேர் தண்ணி அடிச்சு கூட வாங்குவான். இயற்கையாக மயக்கம் வரும். ஒரு உடல் உபாதைன்றது சொல்ல முடியாது. அவ்வளோ பெரிய மாநாட்டை கூட்டினவர் ஆம்புலன்ஸ் அவரே நிறுத்திருக்காரு, ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த ஆம்புலன்ஸ் கூட்டத்திலிருந்து அவசரமாக வெளியேறதுக்கு வழி ஏற்பாடு பண்ணாங்கன்னா இல்லை. என்ன செய்யணுமோ அதை செய்ய மறந்துடுறது. ஆனா நூற்றுக்கணக்கான பேர் மயங்கி விழுந்துட்டாங்க. ஆம்புலன்ஸ் வண்டி போச்சு. அப்ப விஜய் இந்த ஆம்புலன்ஸ் என் கூட்டத்தில் கலவரம் பண்ணுன்னு சொன்னாரா? ஏன்னு சொல்லணும்னு கேட்டா, ஏற்பாடு பண்ணதே தாவேகா கட்சி. அந்த கூட்டத்தில் ஆம்புலன்ஸ் ஏற்பாடு பண்ணதே அவங்க தான். ஆனா இத்தனையும் அவர் மைதானத்தில் தான் கூட்டம், ரோட்ல இல்லை. ஆனால் அந்த மைதானத்தில் கூட அவசர ஆம்புலன்ஸ் வழி ஏற்படுத்தாத அவங்க தப்பு. அது மாதிரி எடப்பாடி பழனிசாமி இப்போ கூட்டத்தை நான் கவனிச்சுட்டு வர்றேன். நீங்கள் நெறியாளர், நான் ஏற்றி இறக்கிலாம் பேசலை, பொய் சொல்லலை. தொடர்ச்சியாக அவர் கூட்டம் ஆரம்பிச்சிலேருந்து இப்போ வரைக்கும் பார்க்குறேன். எப்பயும் அதிமுக கூட்டம் எங்கே நடக்கும் அப்படின்னா, இப்போ மதுரை இருக்குது. மதுரைன்னா மிகப்பெரிய இடம், வடக்கு மாசி மேலே மாசி சந்திப்பு, நம்பர் 1 விஐபி பேசக்கூடிய இடம். அண்ணா நகர், இப்போ அண்ணா நகரில் இருக்குது பெரிய இடம். அல்லது புதூர் பேருந்து நிலையம், இதுகளில் நடத்தலாம். ரோடு புதூர் இருக்குன்னா ரோடு அந்த மைதானம் தடுத்து ரோடு போகிறதுக்கு வழி எப்பயும் உண்டு. அது மாதிரி சென்னையில் பனகல் பார்க்கில் நடத்தலாம். தங்க குண்டு சாலை இருக்குது, அங்கே நடத்தலாம். இப்படி பெரிய இடங்கள் இருக்குது. ஆனால் இவர் கூட்டம் எங்கே நடத்துகிறாருன்னு பார்த்தா, திட்டமிட்டு ஒரு கூட்டத்தை அவருக்கு பேச்சை கேட்கறதுக்கு மக்கள் எங்கேயும் வரமாட்டான். அவர் அண்ணாவா, இல்லை சொற்போர் உழவரா, இலக்கியமாக பேசிக்கிட்டு இருக்காரு, அல்லது தமிழ் இலக்கியத்தை அப்படியே கரைச்சு கவியா பாடிக்கிட்டு இருக்காரா, கம்பராமாயணம் எழுதுனது யாருன்னு தெரியாதவர், அல்லது இந்திய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளிவரத்தை பேசுறாரா, அல்லது தேர்தல் ஆணையம் 65 லட்சம் வாக்காளர்களை பீகாரில் திடீருக்கு ராகுல் காந்தி குறிப்புடன் சொல்லுகிறார் அதை பேசுறாரா, அல்லது 5 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நிதிநிலை அறிக்கையை பற்றி பேசுறாரா? பொருளியா பேசிட்டு வர்றார் ஊரா. இதை தவிர ஒன்றும் இல்லை. அவர் பேச்சை கேட்கறதுக்கு யாரும் வரமாட்டான். இல்லை ஆள் பெரிய ஆணழகனா எடப்பாடியை பார்க்கறதுக்கு கூட்டம் முண்டி அடிச்சுட்டு வர போறேன், அதுவும் இல்லை. தலைக்கு 500 ரூபா கோட்ரு,
அவங்களே வாங்கிடுறாங்க. எடப்பாடி கூட்டம் நடக்கிறப்போ நீங்கள் பார்த்து டாஸ்மாக் கடையில் போய் பார்த்தீங்களாங்க, அந்த மாவட்டத்தில் அந்த தொகுதியில் எடப்பாடி இருக்கிற பிரச்சாரம் பண்ண இடத்துல டாஸ்மாக் கடையில் புள்ளி ஒரு கணக்கெடுத்து பார்த்தா தெரியும். 2 நாளைக்கு முன்னாடி வாங்கி ஸ்டாக் பண்ணிடுறாங்க. ஸ்டாக் பண்ணிவிட்டு ஆளுக்கு ஒரு கோட்ரு பிரியாணி பேருந்து வாகனத்தில் கொண்டு வந்து இறக்குறாங்க. குறுகலான சந்தில் ஒரு தெருக்கல்ல கூட்டத்தை போடுறாங்க. போட்டுட்டு திட்டமிட்டு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாடி வீடு இல்லை, பால்கனியில் ஒரு எடப்பாடி முகத்தை பார்க்க என்னைக்கும் இல்லாத அளவுக்கு இப்போதான் முதல் முறையாக அவர் மக்கள் அந்த ஆணழகனை பார்க்கறதுக்காக திரள்ற மாதிரி இவங்களே செட்டப் பண்ணி மரக்கிளையில் ஏறி பார்க்குறாங்க. விஜயவே அப்படி பார்க்கல. ஆனால் இவரை 2 கிழவி 2 கிழவனை ஏற்றி நிப்பாட்டி வச்சுருக்காங்க. எல்லா இடத்துலையும் செட்டப் சரி செட்டப் பண்ணு, அது வேற. ஆனால் ஒரு வாகனம் ஆம்புலன்ஸ் வாகனம் அந்த தெருவுக்குள்ளே தான் போக முடியும். இப்போ இந்த தெரு இருக்குண்டா இதுக்குள்ளே தான் போய் அடுத்த தெருவுக்கு போகணும், மாற்று ரோடு இல்லை. அப்போ என்ன செய்கிறது? இது மாதிரி கடந்த காலங்களில் இன்றைய முதலமைச்சர் நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது கூட்டம் நடத்தப்பட்டிருக்கு, வாகனங்கள் போயிருக்கு, எங்கேயுமே அவர் கோவப்பட்டதில்லை. தோழர்களே உடன்பிறப்புகளே எழுந்து நின்று ஆம்புலன்ஸுக்கு வழி விடுங்கன்னு சொல்லியிருக்காரு. எங்கேயாவது கோவப்பட்டிருக்காரா? ஒரு ரெக்கார்டு காட்டுங்க. தம்பி நம்முடைய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பேசியிருக்கிறார். அவர் வயதுக்கே பக்குவப்பட்டு ஆம்புலன்ஸுக்கு வண்டி விடவும் வழி விடவும் இதுதான் பேசியிருக்காங்க. கடந்த கால காணொலி பூரா பார்த்துட்டு நான் பேசுகிறேன். எந்த தலைவரும் ஆசிரியர் வீரமணி கூட்டத்தை பார்க்குறேன், வைகோ கூட்டத்தை பார்க்குறேன், திருமாவளவன் கூட்டத்தை பார்க்குறேன், நாங்கள்லாம் பேசுகிறோம், ஆம்புலன்ஸ் போகும். ஆனால் இங்கே நடந்தது என்ன? துறையூரில் ஏற்கனவே அவர் என்ன பேசினார்? ஏற்கனவே ஒரு கூட்டத்தில் பேசியிருக்காரு. இந்த ஆம்புலன்ஸை விட்டு நம்ம கூட்டத்தை கலைக்க, ஆம்புலன்ஸை கண்டு வாழ எதுக்கு ஊறுறேன்? அவ்வளோ வீக்காவாக இருக்கேன், ஆம்புலன்ஸை கண்டு ஓரளவுக்கு அப்போ வீக்காக இருக்கேன். உனக்கு என்ன பேச்சு தடவிட்டு போகுதா? திரும்ப வராதா? ஆம்புலன்ஸுக்கு இப்போ நாங்களாம் சில இடத்துல பேசும்போது பக்கத்தில் பள்ளிவாசல் மசூதி இருக்கும், பாங்கு வாசிப்பாங்க. 5 நிமிடமோ 3 நிமிடமோ நாங்கள் அந்த 3 நிமிடம் பேச மாட்டோம். என்ன குறைஞ்சி போகிறோம்? அவங்க நம்பிக்கை. ஆம்புலன்ஸ் ஒரு என்ன சொல்றாரு அந்த கூட்டத்தில், இந்த ஆம்புலன்ஸ் திட்டமிட்டு அனுப்புறாரு எல்லா இடத்துலையும். எல்லா இடத்துல ஒரு விபத்து நடக்குது. அவர் என்னோட பெரிய அதிமேதான கருத்து என்னன்னு கேட்டால், அந்த ஆம்புலன்ஸுக்குள்ள ஆள் இருக்கான்னு பாரு. ஏடா முட்டாப்பேல, ஒரு விபத்து 5வது கிலோமீட்டர் நடக்கும், குறுத்தேற்றிட்டு நம்ம இருக்கோம். இப்போ இங்கே ஒரு விபத்து நடக்குது, ஆம்புலன்ஸ் வண்டி எங்கே நிற்கும்? ஒவ்வொரு மருத்துவமனை நிற்கும், பக்கத்தில் நிற்கும். இங்கே மருத்துவமனை எங்கிட்ட இருக்கு, ஒரு 6 கிலோமீட்டர் தாண்டி இருக்கு. அப்போ வெறுமனே தானே ஏற்றுறதுக்கு வருவான் குறுத்தேற்றுக்கு. இது இந்த சராசரி அறிவுரை இல்லையா? இந்த நாட்டை 4 வருஷம் ஆண்டிருக்க, ஊர்ந்து தவழ்ந்து சென்று ஆண்டிருக்க, கொள்ளையடிச்சிருக்க. இதை தவிர வெறும் தெரியாத காமன் சென்ஸே இல்லையா? ஒரு சராசரி அறிவு இல்லையா? ஆம்புலன்ஸ் வண்டியில ஆள் இருக்கானா பாரு, இல்லாட்டி அந்த ஆம்புலன்ஸ் வண்டியிலேயே ஓட்டிட்டு வந்தவனை அடிச்சு அனுப்புன்னு சொன்னா ஒரு முட்டாள்தனமான பேச்சு இல்லையா? இன்னைக்கு ஆம்புலன்ஸ் டிரைவர் பூரா போராட்டம். மதுரையில் ஆம்புலன்ஸ் முன்னேற்ற கழகத்தின் சார்பா வழக்கு எடப்பாடி மேல. யார் ஆம்புலன்ஸ் டிரைவர்? அவன் விரைவா ஓட்ட பழகினவன். எவ்வளவு பெரிய கூட்டம் இருந்தாலும் ஓட்டி வேகமாக அந்த அங்க இருக்கக்கூடிய நோயாளியை பாதுகாக்கணும்ன்ற நோக்கத்தோடு இவன் இதயத்தை துடிச்சிட்டு ஓட்டுவான். அவன் தான் ஆம்புலன்ஸ் டிரைவர். அவனை போய் அடின்னு சொல்றா துப்பு கட்டுவீங்களா? அவன் பேச்ச கேட்டுட்டு இலவச சாப்பாடு சாப்பிட்றதுக்கு, இலவச கோட்டு வாங்குறதுக்கு 300 ரூபா கூலிக்கு வந்த கூட்டம் அடிக்கிறியே. இனிமே அதிமுக காரனுக்கு நெஞ்சு வலி, அதிமுக காரன் விபத்துல மாட்டிக்கிட்டா ஆம்புலன்ஸ் எப்படி வருவான்? எடப்பாடி பேச்ச கேட்டு செஞ்சீங்களாக்க நாளைக்கு எடப்பாடிக்கு முன்னாடி வரமாட்டான். அவ்வளவு போக மாட்டாங்க ஆம்புலன்ஸ் டிரைவர். என்ன ஒரு முட்டாள்தனமான பேச்சு, ஒரு தலைவனுக்கான பேச்சா? ஜனநாயகத்தில் இப்படி ஒரு பேச்சு பேசலாமா? ஆம்புலன்ஸ் வண்டியை உள்ள விட்டா கூட்டம் ஓடிடுமா? இல்ல, அவ்வளவு கேடு கட்ட கூட்டமா? ஆளுங்கட்சி திட்டமிட்டு பழி வாங்குறாங்க. ஆளுங்கட்சி திட்டமிட்டு பழி வாங்கினா வேற எத்தனை நடவடிக்கை இருக்கு? 1000 நடவடிக்கை இருக்கு. கூட்டத்தை கலைக்க தெரியாத திமுகவுக்கு? கூட்டத்தை சேர்க்கவும் தெரியும், கலைக்கவும் தெரியும். 2 பாட்டில் விட்டா போதும். வீராதி வீரன் ஜூராதி ஜூர் எடப்பாடி கோசி எந்த பக்கம் ஓடுவேன்னு தெரியாது எங்களுக்கு. 2 முட்டையை விட்டா போதும்.
இன்னும் சொல்ல எலுமிச்சை பழத்தை ரத்தத்தை கலந்து அடிச்சா ஓடிடுவாங்க ஆன்மீகவாதி பூரா அவன் பூரா. ஐயோ அப்பா மாரியப்பனுடைய எலுமிச்சை பழம் வந்துருச்சு, எவனோ என்னமோ செஞ்சு அனுப்பிச்சிட்டாடா சாமின்னு ஓடிடுவேன். சூனியம். நல்லா குங்குமத்தை தடவி 4 எலுமிச்சம்பழத்தை கூட்டத்தில் எரிஞ்சு எடப்பாடியை நோக்கி ஆத்தா ஏதோ செய்வனக்காரை அடிச்சுட்டானான்னு எலுமிச்சம்பழத்தை கண்டு ஓடுற கூட்டம் நீங்க. அணுகுண்ட கண்டே ஓடாதவன் திராவிட இயக்கத்துக்காரன். நீ எலுமிச்சம்பழத்தை பார்த்து ஓடுற உன்னை கொட்ட முடியாது எங்கனால. அது ஒரு பேச்சு இல்லை. கூட்டத்தை எதுக்கு விரட்டான? நீ சேர்த்து இருக்கிற கூட்டம் என்னன்னு உளவுத்துறைக்கு தெரியுது, எங்க மாதிரியாளுக்கு தெரியுது. மாவட்ட செயலாளருக்கு பூரா பணம் கொடுக்குற, மாவட்ட செயலாளர் கூட வாகனம் ஏற்பாடு பண்ணுறான். பாவம் கூலி தொழிலாளர்களை பாட்டாளிகளை அன்றாட வேலை பார்க்கவங்கள கூட்டு வந்திருக்க. கூட்டத்தை பார்க்குறோம்ல, தப்பா சரி. விஜய்க்கு ஒரு கூட்டம் வந்தான், இளைஞர்கள். அவனை பார்க்க வந்து தலைவனாக பார்க்க வரல, நடிகரை பார்க்க வந்தான். பேச ஆரம்பிச்சுட்டு ஓடி போயிட்டான். அது ஒரு கூட்டம். ஆனால் உனக்கு வந்திருக்க கூட்டம் வழியே இல்லாமல் விதியே 4 ரூபாய்க்கு வந்து கிடக்கமுடா சாமி, இந்த வெயிலில் வந்து கிடக்க முடியாது வந்திருக்கேன் எடப்பாடியை பார்க்க வந்தவன். இல்லை நீனா பேச்சில் உன் பேச்சை கேட்க பயங்கரமான பேச்சாளரா, திராவிட இயக்க கொள்கைகளை வீறு கொண்டு பேசக்கூடிய ஆற்றல் படைத்தவரா, கீழடி அகழ்வாயை பற்றி தெளிவா 1 மணி நேரம் பேசக்கூடியவரா? என்ன நீ பேசிக்கிட்டு இருக்கிற? அடித்து நொறுக்குங்கள் உள்ளே ஆளாடின்னு சொன்னா அதை 2 களவாணி கோட்டிற்கு விலை போன பெய உயிர் காக்கும் கருவிகளை, அங்கே இருக்கக்கூடிய உபகரணங்களை, அந்த வாகனத்தில் ஆம்புலன்ஸ் வாகனத்துக்கு உபகரணங்களை அடித்து சினாக்சின் 2 பேர் எடுத்து தின்றிருக்கேன். அங்கே இருக்கக்கூடிய மருந்து உபகரணங்களை கோட்டிற்கு அவனுக்கு கோட்டை மட்டும் கொடுத்தா ஊருவா கூட கொடுக்காட்டி அவன் என்ன செய்வேன்? ஆம்புலன்ஸுக்குள்ள இருந்த மாத்திரை மருந்து எடுத்து திண்டு கீழே தூக்கி எரிஞ்சிருக்காங்க கேவலமான முறையில். டிரைவரை அடிச்சு இன்னைக்கு அந்த பிறருடைய அதிமுக காரன் தான் மயக்கப்பட்டு விழுந்திருக்கான். இன்னும் சொல்ல துறையூரில் இவங்க கூட்டம் நடக்கிற பகுதிக்கு கொஞ்சம் தாண்டி ஒரு மண்டபத்துக்கு பக்கத்தில் ஒருத்தன் விழுந்து கிடந்திருக்கா. அவன் அதிமுக காரன் தான். அங்கிருந்து அதிமுக காரன் தான் இந்த ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணியிருக்கான். அவனை ஏற்ற போனவன் ஆளோட எப்படி போவேன்? இந்த சராசரி கூட இல்லையா உங்களுக்கு? அதனாலதான் இன்னைக்கு ஒரு சட்டம், ஆம்புலன்ஸ் டிரைவர்களை அடித்தால் வரவேற்கிற இந்த சட்டத்தை. யார் ஆம்புலன்ஸ் டிரைவர்? டாக்டர் யாரு? செவிலித்தாய் யாரு? ஏன் செவிலித்தாய்னு சொன்னா? தாய் மனைவியை விட நம்ம கூட இருந்து பார்க்கக்கூடியவர் தான் செவிலித்தாய். அதனாலதான் நர்ஸுகளை செவிலித்தாய்ன்னு சொன்னா. அவங்களை அடிக்கிறது. ஆம்புலன்ஸ் டிரைவர் எவ்வளவு வேகத்துல இதயத்தை மதுரையிலிருந்து விமானத்தில் போற இதய மாற்று சிகிச்சை கூட அந்த இதயத்தை துடிச்சுக்கிட்டு இருக்கிறது இவனே நின்று போகும். உங்களுக்கு அந்த அளவுக்கு வேகமாக விட்டுற ஆம்புலன்ஸ் எவ்வளவு திறமையா இருக்கான். அவனை போய் அடிக்க சொல்லாம நீ என்ன? உனக்கு அவ்வளவு பெரிய கூட்டம், இன்னும் 8 மாசம் இருக்கு தேர்தல், நீ பேசி மக்களை கவர் பண்ண போற? என்ன அவங்ககிட்ட கவர்ச்சி இருக்கு? முகத்துல கவர்ச்சி இருக்கா? ஆள் கவர்ச்சியா? பேச்சு கவர்ச்சியா? எழுத்து கவர்ச்சியா? எதுவும் இல்லை. இந்த கூட்டம் காசுக்காக சேர்ந்த கூட்டம் உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், உளவுத்துறைக்கும் தெரியும், முதலமைச்சருக்கும் தெரியும், அதிமுக தொண்டனுக்கும் தெரியும். ஏன் இவ்வளவு ஆத்திரம், கோபம்? கோபம் எங்க வந்திருக்கணும்? 22ஆம் தேதி அமித்ஷா வந்தாரு. வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர், அவரை முதலமைச்சராக கொண்டு வேலை வருங்கன்னு சொல்லிட்டு போனாரா? மாறாக இதுவரைக்கும் உன்னை ஒற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொன்ன அண்ணாமலையை விட்டு எடப்பாடி முதலமைச்சருக்காக நான் பாடுபட வேண்டும் அண்ணாமலை விட்டு சொல்றேன். காரணம் என்ன? அண்ணாமலை கவுண்டர், எடப்பாடி பழனிசாமி கவுண்டர் பெல்ட் ஒன்னாயிட்டாங்க. முக்குளத்தோர் பெல்ட்டை காலி பண்ணு, சசிகலா, டிடிவி, ஓபிஎஸ் காலி பண்ணு அப்படின்னு சிக்னல் கொடுக்குற மாதிரி அமித்ஷா அண்ணாமலை விட்டு சொல்லிட்டு யார் சொல்லணும்? சொல்ல வேண்டிய ஆள் யார்? உங்களை கூட்டணிக்கு சேர்த்தது யார்? மிரட்டி உங்களை பணிய வச்சது யார்? டெல்லி ஏகாதிபத்தியம், பாசிச பாஜக. உன் மகனை சிறைக்கு அனுப்பிச்சிருவான், உன் மகனை திகார் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருவான், உன் சம்பந்திய திகார் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருவான். கூட்டணியில சேர், கையெழுத்து போடுன்னு சொல்லி உன்னைய இழுத்து வர சொல்லி டெல்லிக்கு உன்னை கையெழுத்து வாங்கி கூட்டணி அறிவிச்சு அன்று முதல் இன்று வரை தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக தலைமை வைக்கும் சொல்றான். அதிமுகவுக்கு பொதுச்செயலாளர் இல்லையா? தலைமை யார் வைப்பா? ராகுல் காந்தி இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்க போது
இந்தியா கூட்டணி திமுக தலைமைக்குன்னு சொல்லியிருக்காரா? சொல்ல முடியுமா? தமிழ்நாட்டு தேர்தலை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி, முதலமைச்சர் ஸ்டாலின் அதான் கூட்டணி கட்சி தன்னுடைய ஒரே கோஷம், நாட்டு மக்களுடைய எண்ணம். உடனே ஏன் சொல்லல? அந்த கோபம் அமித்ஷா நம்மள ஒரு வார்த்தை கூட சொல்லல. இதுவரைக்கும் 3 முறை வந்துட்டு போயிட்டாரு, 3 முறையும் கூட்டணி ஆட்சிக்கு போயிட்டாரு. 22ஆம் தேதி நெல்லைக்கு வந்துட்டு பூத்து கமிட்டி கூட்டம், அங்கேயும் யூத்தும் இல்லை, அந்த கூட்டத்தில் யூத் இல்லை. எத்தனை வகையான விருந்து வச்சிருக்காரு நயனா நாயந்திரே. ஆனா கடுமையா கோவிச்சுட்டு ஏன்னா பூரா கிளவியா கொண்டு வந்து அங்கேயும் கூலிப்பட்டாத கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு ஆளே இல்லை. இனிமே நம்ம ஜெயிக்கவே முடியாது தமிழ்நாட்டில். பாஜக என்னைக்கும் கால் உண்டான முடிவுக்கு அமித்ஷா வந்துட்டு தான் அண்ணாமலையை விட்டு நீ போற போக்குல எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராகுன்னு சொல்லிட்டு போ, கொஞ்சம் சந்தோஷப்படுவார்னு அண்ணாமலையை விட்டு அமித்ஷா சொல்லிட்டு இன்னும் ஏதாவது சிண்டு பிடிச்சி பார்ப்பான். இன்னும் ஜாதி ரீதியா அதிமுக உடைப்பான். ஏற்கனவே முக்குளத்தோர் பெல்ட்டை உடைச்சிட்டான். சசிகலாவை ஓரம் கட்டியாச்சு, டிடிவியை ஓரம் கட்டியாச்சு. இன்னைக்கு ஓபிஎஸ் சொல்றாரு ரெட்டலை எப்படியாவது மீட்போம். ரெட்டலையை தான் போட்டு அமைக்கி வச்சிருக்கானே, தாமரைக்கு மேல ஏற்றி வச்சிருக்கானே, ரெட்டலை கீழே கிடக்கு. தாமரையை இங்கே ஒழிக்க வேண்டும். ரெட்டலை அக்கோர ஆணைவரை பிரிக்கணும்னு நினைக்கிறான். தாமரை அக்கோர ஆணைவரை பிரிச்சுக்கிறோம். உண்மையா அதிமுக தொண்டை. அதனாலதான் அமித்ஷா மேல இருக்கிற கோபம் எடப்பாடிக்கு. அந்த ஆத்திரத்துல ஆம்புலன்ஸ் டிரைவரை போய் கோவிக்கிற, அடிக்க சொல்ற. நீ அடிக்க வேண்டியது யாரு? உன் கோபம் எங்க வந்திருக்கணும்? உன்னை முதலமைச்சர் அறிவிக்காம ஒரு பாஜக கூட்டணியுடைய பூத்து கமிட்டி கூட்டத்தில் தமிழ்நாட்டில் வந்து திருநெல்வேலியில வந்து பேசிட்டு போறான்னா உன் கோபம் நியாயமான கோபம். அப்ப என்ன செஞ்சிருக்கணும்? அமித்ஷாவை அடிச்சிருக்கணும், இல்ல கூட்டணி விலை இருக்கணும். அதான் தன்மானமுள்ள எடப்பாடி வேலை, சுயமரியாதையில் எடப்பாடி வேலை. அதை விட்டுட்டு கோபத்தை அமித்ஷா மேல கோபத்தை ஆம்புலன்ஸ் டிரைவர் அடின்னு சொல்றது காட்டுப்புராணித்தனமான செயல், அநாகரிகமான செயல், வளருகின்ற நாகரிக அரசியலுக்கு நல்ல செயல் அல்ல. ஆனால் இந்த 10 ஆண்டு கால தண்டனைன்றத சுயமோட்டாவா நீதிமன்றம் வழக்கெடுத்து அப்பதான் ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு ஒரு பாதுகாப்பு. ஒரு எதிர்கட்சி தலைவர், ஒரு முன்னாள் முதலமைச்சர், அவர் வந்து ஆம்புலன்ஸ் டிரைவரை அடிங்கன்னு சொல்றாருன்னா வன்முறையை தூண்டுகிறார். அமைதியாக கூடிய தமிழ்நாட்டை சட்ட ஒழுங்கு சீர்குலைக்கிறார். தெருவா போய் ஆம்புலன்ஸ் டிரைவர் மேல குறி வைக்கிறார்னா அப்ப ஆம்புலன்ஸ் டிரைவர் எப்படி பாதுகாப்பற்ற சூழ்நிலை வேலை பார்ப்பான்? ஆனா 10 ஆண்டு காலம் தண்டனைன்றத எடப்பாடி முதல் வழங்கணும். எடப்பாடியை சிறையில் தூக்கி சொல்லணும். ஏற்கனவே கொடநாடு கொலை நாள் அந்த வழக்கு இன்னும் முதலமைச்சர் எடுக்காம இருக்காரு. இந்த வழக்கிலையாவது வழக்கை பதிவு செய்யுங்க. மதுரையில் புகார் கொடுத்துருக்காங்க ஆம்புலன்ஸ் டிரைவர்கள். இந்த வழக்கை பதிவு செய்து எடப்பாடி மேல 10 ஆண்டுகள் சிறையில் வைக்கணும். அப்பதான் நாகரிகமான நாவடக்கத்தோட பேச முடியும். அடின்னு சொல்லலாமா? ஆம்புலன்ஸ் வர ஆள் இல்லாட்டினா ஓட்டிட்டு வர்றவன் அதே ஆம்புலன்ஸ்ல போவாண்டா என்ன அர்த்தம்? ஜனநாயகத்துல நல்ல எடுத்துக்காட்டா, நல்ல முன்னுதாரணமா, ஆரோக்கியமான ஜனநாயகத்துக்கு இது நல்ல எடுத்துக்காட்டா? அதனால 10 ஆண்டு கால சிறை என்பது வரவேற்கத்தக்கது. அது எடப்பாடிக்கே அந்த முதல் பரிசு கிடைக்கணும்ன்றது என்னுடைய வேண்டுகோள். நன்றி சார். நன்றி.